My God, look at her. The garlands are perfect. This is all so overwhelming. It's so beautiful. Bless this union. More flowers. ஒரு வழியா இங்க சேரன், சந்தா, சோழன் எல்லாரும் வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்பாடா! ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்த முடிப்போம் அப்படின்னு ஒரு கல்யாணத்த டக்கு புக்குன்னு பேசி முடிக்கிறாங்க. கல்யாணத்த வச்சிடலான்ட்டு. அடுத்து பார்த்தா, இங்க வானதி என்ன பண்ணுது, "ஏன் பாண்டி, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சுல, நமக்கும் ஒரே வாக்குல கல்யாணத்த பண்ணிரலாம்ல?" அப்படிங்கிறாங்க. "என்னது? ஏய் அதெல்லாம் வேணாம். ஏன் பாண்டி, ப்ரோ பாருங்க" அப்படின்னு சேரன்ட்டயும், சோழன்ட்டயும் வானதி சொல்ல, "ம் வானதி சொல்றது கரெக்ட் தான். நம்ம பேசாம பொண்ணு கேட்டு கல்யாணத்த 2 எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுருவோம்" அப்படிங்கிறாங்க. "ஆ இதுவும் நல்லா இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வானதி போகுது. இங்க பார்த்தா அவங்க டாக்டர் அம்மா, அப்பாவோட எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வானதி உள்ளுக்க போகுது. "டாக்டரே வாங்க, வாங்க" அப்படிங்கிறாங்க. "பாருடி" அப்படின்னு சொல்லி நெக்லஸ காமிக்க, "நெக்லஸா? ஏதும்மா?" டாக்டரோட அம்மா தான் குடுத்துச்சு." நீ வானதியா? அழகாத்தான் இருக்க. அதான் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு." "அப்படியா? டாக்டரே எனக்கு ரொம்ப பிடிக்கும்." சொன்னா உன்னைய அவனுக்கு பிடிக்கும்னு." இதுங்க சொல்ற பிடிப்பு வேற, இந்த பிள்ளை சொல்ற பிடிப்பு வேற. இந்தா பட்டு புடவ எடுத்து வந்திருக்காங்கடி. மோதிரம், கொலுசு எல்லாம் உனக்கு கொண்டாந்துருக்காங்க. அம்மா இதெல்லாம் எனக்கு எதுக்கும்மா? ஏய் நீ வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பேசி முடிச்சாச்சுடி. என்ன சொல்ற? ஆமா நமக்கு கல்யாணம் உனக்கு இந்த மாப்பிள்ளைக்கும் பேசியாச்சு. ஏம்மா என்னம்மா சொல்ற? ஆமாடி நிச்சயதார்த்தம் அடுத்த வாரம் வைக்கலாம்னாச்சு. அதுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். நாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டோம். ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர பாக்க, "ஏன் வானதி? ஏன் ஒரு மாரியா பேசுற?" "இல்ல சார் அது வந்து அதெல்லாம் வேணாம். அடுத்த வாரம் நிச்சயார்த்தம். நீ எதுவும் பேச வேணாம். வாங்கம்மா எல்லாரும் கிளம்புவோம்." அப்படின்னு கிளம்பிடுறாங்க. "பாருடி நெக்லஸ பாத்தியா? ரூ. 1,00,000 காசு வச்சு குடுத்துருக்காடி. உனக்கு கடைக்கு வச்சு குடுத்தோம்ல, அத திருப்பிறலாம். நகைய திருப்பிறலாம். நீ எப்படி பணக்கார இடம் உனக்கு கிடைச்சிருக்கு தெரியுமா? போய் ஒண்ணுமில்லாத அந்த மட்டி பையல போய் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற?" "இல்லம்மா எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் டாக்டர்ட்ட சொல்லிர்றேன்" அப்படின்ட்டு, "டாக்டரே" அப்படின்னு ஓடுறாங்க. அப்பாடா! இப்பதான் சொல்லுதே அப்படின்ட்டு, "டாக்டர் எனக்கு ஏற்கனவே நிச்சயம் பேசியாச்சு." "நிச்சயம் பேசியாச்சா? என்ன சொல்ற வானதி?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. "ஏன்? யாரு?" அப்படிங்கல. "அந்த பாண்டி தான்." "ஓ! அதான் அடிக்கடி வராரா? அப்ப அவங்களுக்கும் உனக்கு தான் கல்யாணமா?" "ஆமா. அடுத்த வாரம் கல்யாணம்னு பேசியும் முடிச்சாச்சு." கல்யாணத்துக்கு வந்துருங்க டாக்டரே" அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. "பரவாயில்லம்மா. கல்யாணம் பண்ணிக்கோ. எங்க இருந்தாலும் நல்லா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஆயிடுறாருங்க. அடுத்து இந்த கதைய அப்படியே பாண்டிகிட்டே வந்து சொல்ல, "பாத்தியா? நீ ரொம்ப ஓவரா வச்சுக்கிட்ட. என்ன பாண்டி? இதெல்லாம் சகஜம். பிடிக்குது, பிடிக்கலன்னு சொல்றதெல்லாம் ஒருத்தரோட விருப்பம். நமக்கு பிடிக்கலன்னா சொல்லிட்டு போ வேண்டியதுதான்" அப்படிங்கிறாங்க. அடுத்து கல்யாண ஏற்பாடுகள் சிம்பிளா ஓரளவுக்கு கோயில்ல வச்சு நடத்த இருக்கிறாங்க. எல்லாரும் கல்யாணத்துக்கு வாராங்க. இப்ப சந்தா இவங்கலாம் ரெடியாயி சேரன் உட்கார்றாங்க. இங்க சோழனுக்கும் பார்த்தா குஷி தாங்க முடியல. அப்படின்ட்டு நிலா பின்னாடியே ஓட, "சும்மா இருங்க. பேசாம இருடா சோளா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றாங்க, எல்லாம் ரெடி ஆயிருச்சுங்க. வானதிக்கு ரெடி ஆகுறாங்க. டாக்டர் குடும்பம் எல்லாம் வந்துடுறாங்க. இப்ப சேரன், இங்கிட்டு அவங்க சந்தா, இந்த பக்கத்து டாக்டர் டாக்டர் நிக்கிறாருங்க. பாண்டி நிக்கிறாங்க. வானதியும் வருதுங்க. வந்து உட்கார போயில பேச்சு குடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, டாக்டர பார்த்து, "டாக்டரு எனக்கு இந்த நெக்லஸ் அவரு தான் குடுத்தாரு. இன்னும் காசு வச்சு குடுத்தாரு." மறுபடியும் டாக்டர பத்தி பேச, "ஏன்டி உனக்கு இப்ப என் நெனப்பே வரலையா? கல்யாணம் பண்ணிக்க போறது என்ன? ஆனா நீ எப்ப பார்த்தாலும் டாக்டர் டாக்டர்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற" அப்படிங்கல. என்ன இப்படிலாம் பேசுற பாண்டி? டாக்டர் பண்ணத சொல்றேன். அப்ப என்னைய உனக்கு பிடிக்கலையாடி?" உன்ன விட எனக்கு டாக்டர பிடிச்சிருக்கு. அப்ப நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் ஏன்டி என்ன கல்யாணம் பண்ண வந்த?" அப்படிங்கல. "என்ன பாண்டி இப்படிலாம் சொல்ற?" "ஆமாடி. எப்ப பாரு தாலி கட்ட போற நேரத்துக்கு கூட டாக்டர் டாக்டர்ன்னு சொல்ற. என்ன வானதி நெனச்சுட்டு இருக்க? இங்க பாரு, நான் எப்ப வேணாலும் சொல்லுவேன். அவர் மாரி ஒரு டைப்பு, குணம், பாசம் என்னை எப்படி பொண்ணு கேட்டுலாம் வந்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எம்புட்டு குடுத்துருக்காங்க பாத்தியா? நீ என்ன பண்ண? ஒரு ஓட்ட வீடு தான். அதுல கட்டில் கூட இல்ல, எதுவுமே இல்ல. நீ ஹால்ல தான் ஃபர்ஸ்ட் நைட்ன்னு சொல்லியிருக்க. எனக்கு புடிக்கவே இல்ல. பேசாம டாக்டரே கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிருக்கலாம். நான் உன்ன போய் கட்டினேன் பாரு, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடுன்னு விழுந்துகிட்டு" அப்படின்னு சொன்னோனே செம்ம கோவம் வருது. அப்படியே பாரியா பாக்குறாரு. "டேய் எந்திரி" அப்படின்னு எந்திரிக்கிறாரு. "என்ன பாண்டி என்ன எந்திரிக்க சொல்ற? தயவு செஞ்சு எந்திரிக்கிறியா?" அப்படிங்கல. வானதியோட அப்பா, அம்மா, "என்ன தம்பி என்னாச்சு?" "ஆ உங்க பொண்ணுக்கு அந்த டாக்டர தான் புடிச்சிருக்காம். என்ன புடிக்கலையாம்." சோழன், நிலா எல்லாரும், "என்னாச்சு பாண்டி? என்ன? என்ன வானதி? இங்க பாருங்க, இவரெல்லாம் ஒரு பைத்தியம் மாரி ஒரு ஆள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன டாக்டர் நல்லா பழகுறாருன்னு சொன்னேன். அதுக்கு உடனே பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா? எப்படி இப்படிலாம் பேசுறான்?" "ஏன் வானதி, நீ இப்ப தானே சொன்ன, உன்ன விட அவர புடிச்சிருக்குன்னு." "சொன்னேன். இப்ப என்ன? அவர் இந்த மாரிலாம் உன்ன மாரிலாம் கடுக்கடுன்னு விழுக மாட்டாரு. அவ்ளோ நல்ல மனுஷன் தெரியுமா?" அப்படி சொன்னதுக்கு உடனே அவன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றான். சரின்னு சொல்றேன். விடு இப்ப என்ன? நான் என் டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன் வீட்டு நீ வேணா ஒண்ணு வேணாம். இந்தா உன் மாலை. இது ஒண்ணு தான் உன் வீட்டு சொத்துன்னு. இந்தா கழுத்துல, கையில எல்லாம் கிடக்குறது டாக்டரோடது. டாக்டரே என்ன கட்டிக்கிறீங்களா? அப்படின்னு. "சார் என்ன கட்டிக்கிறீங்களான்னு" எந்திரிக்க அப்படி பாக்குறாங்க அவங்க அப்பா, அம்மா. "ஏம்மா
என்ன இது? அப்படின்னு பார்க்குறாங்க. பாண்டி எனக்கு வேணாம். எனக்கு கல்யாணம் வேணாம். அண்ணே நீ நல்ல நேரம் முடிய போது தாலிய கட்டுனே அப்படிங்கிறாங்க. உனக்கு தாலி கட்டுறதா? எனக்கு பாத்தியா, உங்க வீட்டுக்கு பொண்ணு ஏதோ அந்த நிலா மட்டும் தப்பி தவறி வந்துருச்சு. இந்த பொண்ண ஏதோ கடத்திட்டு வந்துட்டாங்க. ஆனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ப்ரோ நீங்க தாலிய கட்டுங்க. இவருக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. உனக்கு எவளும் கிடைக்க மாட்டா. உன்னை உயிரா நினைச்சு வந்த என்னையே தூக்கி எறியுற? ஏய் மனசாட்சி இல்லாம பேசாத வானதி. நானாடி தூக்கி எறிஞ்சேன். 24 மணி நேரமும் டாக்டர்ன்னு ஒரு ஆம்பள புராணம் பாடுனா எப்புட்ரி இருக்கும் எனக்கு? அப்படிங்கிறாங்க. இங்க பார். இதே கண்டிஷன்ல டாக்டர் இருந்தா உன்ன மாரிலாம் இப்படி பொறாமப்பட மாட்டாரு. அப்படியா? அ அப்படியா ஜாலியா பேசுனாங்களா? அப்படின்னு அவரு என்னோட கம்பெனி குடுத்திருப்பாரு. நல்லா நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே. நீ புரிஞ்சவன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அதான் பண்ணிக்கிறேனே. டாக்டர் இப்ப கூட கைய பிடிச்சுக்கிட்டேன் பாருன்னு அந்த டாக்டர் கைய பிடிச்சுக்கிட்டு, உனக்கு தான் பொண்ணு கிடைக்காது. நீ இப்படியே நிக்க வேண்டியதுதான். நீ மொட்டை மரம் தான். நீ ஒண்ணுமே இல்லாம நீ இப்படித்தான்டா உன் மூஞ்சிக்கும், உன் முகரைக்கும், உன் பேச்சு குணத்துக்கும் உன்ன போய் நான் எப்படி லவ் பண்ணேன்னே தெரியல. இப்படியே அனாதை. போடா நான் ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பையில, ஏய் நில்றி அப்படிங்கிறாங்க. என்னைய யாரும் கட்டிக்க மாட்டாங்களா? ஆமாடி. எனக்கு யாரும் பொண்ணு குடுக்க மாட்டாங்க. ஆமாடா, ஆமா அப்படிங்கிறாங்க. எனக்கு பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணிட்டா, ஒத்த காத வேணாம், வேணாம். 2 காதுமே இருக்கட்டும். 2 காதுலயும் நல்லா கேட்டுமே நீ இந்த ஆட்டம் ஆடுற. அப்படின்ட்டு அவங்க அப்பா, சோழன் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்ப இங்க எல்லாரும் இருக்காங்க. நிலா பாக்குது. என்ன பாண்டி? என்ன இது? பரவால்ல நீ இருக்கட்டும். நம்ம வீட்டுக்கு ராசின்னு இருந்து போச்சு. பரவால்ல. ஆனா அவ சவால் விட்டுருக்காளே! என்ன பண்றது? அப்படின்னு பல்லவன் வந்து கேட்கிறாரு. நம்ம சோழனும் அதே தான் கேட்குறாங்க. சேரன் எந்திரிக்க போல, ஐயோ! உட்காருண்ணே உட்காரு அப்படிங்கையில பக்கத்துல கார்த்திகா நிக்குது பாக்குறாரு. கார்த்திகா அம்மா, பெரியப்பா எல்லாருமே நிக்கிறாங்க. கார்த்திகா சும்மா சூப்பரா சேலை கட்டி ரெடியா நிக்குது. கிட்டக்க நிலா கிட்ட போறாங்க. "அண்ணி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என் அத்தை மக தான் வானதி. எனக்கும் அவளுக்கும் என்ன விட 2 வயசு கொஞ்சம் கம்மி தான் வயசு. அவளும் நானும் ஒரே ஒண்ணா தான் வளர்ந்தோம். அ அது வந்து" அப்படிங்கிறாரு. எனக்கு வானதினா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே. ஆனா அவ அண்ணன் அண்ணன்னு அண்ணன் பக்கம் சுத்த ஆரம்பிச்சா. அப்பவே நான் விலகிட்டேன். ஏன்னா அண்ணன விரும்புற பொண்ணு அம்மான்னு சொல்லுவாங்க. ஆனா கல்யாணம் நடக்கல. நான் அவள விரும்பினேன். சின்ன பிள்ளையிலருந்து அவள துடுக்கு, பேச்சு உயிருக்கு உயிரா நான் நேசிச்சேன். இந்த காதல் என்கிட்டயே உள்ளுக்கே மறைஞ்சு போச்சு. நான் காதல் இல்லாமலே சொல்லுவாங்க இல்லையா ஒரு படத்துல, "கண்மூடும் வேளையிலும் என் காதல் கனவே பார்த்தீவா" அப்படிங்கிற மாரி தான் நான் இருந்தேன். ஒ ஒண்ணும் சொல்ல முடியாம தான் தவிச்சேன். அவ நமக்கு கிடைக்காம போனாட்டியும் பரவால்ல. நம்ம அண்ணியா இருந்தா நல்லா இருக்கட்டும்னு நெனச்சேன். ஆனா, இன்னைக்கு நான் கைகூடும்னு நெனைக்கிறேன் அண்ணி. நீங்க கேளுங்களேன். "கார்த்திகாட்ட கேட்கிறீங்களா?" அப்படிங்கையில கார்த்திகா எல்லாருமே அத கேட்டுட்டு இருக்காங்க. தனியா வாங்கன்னு கூட்டிட்டு போயி, ஒரு பக்கத்துல நின்னுட்டு பேசுனா யாருக்கும் கேட்காமயா போகும்? எல்லாரும் எந்திரிச்சு வந்து கேட்கறாங்க. கேட்டோனே அப்படியே கார்த்திகா நிக்கிது. கார்த்திகாவ பாக்குறாங்க. "பாண்டி, டேய்" சோழனும் சேரனும் பாக்குறாங்க. "நீ அப்ப கார்த்திகாவ விரும்புனியாடா?" "ஆமாண்ணே. சின்ன பிள்ளைலருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே." அப்படிங்கையில கார்த்திகா அப்படி தலைய அசைச்சு பாக்குது. "பாண்டி, அதான் எனக்கு நான் ஆசைப்பட்டு கேட்டா எதா இருந்தாலும் திங்கிறக்கு வாங்கியாந்து குடுத்தியா நீ?" "ஆமா" அப்படிங்கிறாங்க. "அப்புறம் ஏன் என்ன விட்டு குடுத்த?" "என் அண்ணன் நல்லா இருக்கணும். அண்ணன் எங்களுக்காக பாத்து பாத்து செய்யுது. அதனால அண்ணன் கூட நீ சேர்ந்தா சந்தோஷம். அதே மாரி நம்ம விரும்புற பொண்ணு என்ன அடையணும்னு நெனைக்குதோ, அத நம்ம நிறைவேத்தி வைக்கணும். அதனால தான் நான் ஒதுங்கிட்டேன். இந்த கனவ நான் யார்ட்டயுமே இதுவரைக்கும் சொல்லல. இப்ப நான் வெளில சொல்றேன். நீயும் வாழ்க்கையில இருந்து வந்து நிக்கிற. இவளும் எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்காதுங்கிறா. நீ சொல்லு கார்த்திகா. உன்னோட முடிவு என்ன? இஷ்டமா? கஷ்டமா?" அப்படின்னு சொல்ல, வானதி பாக்குது. என்ன விரும்பின பையன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். ஏன் மாமா பையன், உன்னைய எனக்கு ரொம்ப புடிக்கும் பாட்டி. ஒன்னேன்னு இல்ல. எங்க 4 பேருமே என் உயிரு. ஆனா காதலா நான் பார்த்ததில்ல. நீ என்ன எப்ப லவ் பண்ணேன்னு சொன்னியோ, அந்த நொடி இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னியா? அந்த நிமிஷத்துல இருந்து நீ என் காதலா என் மனசுக்குள்ள உருவெடுத்துட்ட. அப்புறம் என்ன கேள்வி? அப்படின்னு கைய பிடிச்சு, "வா மேடைக்கு வா. சேரனையும் மாமா வாங்க, சந்தா வாங்க" அப்படின்னு கூட்டிட்டு மேடையில போய் கெத்தா உட்கார போகையில, அப்படி திரும்புறாங்க பாருங்க வானதிய பார்த்து. "என்னடி போதுமா? எப்படி கல்யாணம்? என் பாண்டி மாமாக்கும் எனக்கும் கல்யாணம். பொண்ணே கிடைக்காதுன்னு சொன்னியே, பொண்ணு கிடைக்காதுடி, புதையலே கிடைச்சிருக்குடி. என் மாமாங்கள நீ வந்திருந்தா பாண்டிய மட்டும் தான் தாங்கியிருப்ப. ஆனா, என் மாமா, என் குட்டி மாமா எல்லாரையும் என் குட்டி பல்லவன் எல்லாரையும் என் புள்ளைங்கள நான் தாங்குவேன்டி. ஒரு அம்மாவா. ஏற்கனவே ஒரு அம்மா கிடைச்சிருச்சு. அது நிலா. இப்ப இன்னொரு அம்மா கிடைக்குது. இந்த குடும்பத்துல பெண்ணே தங்காதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப ஆழமான, அம்மாவான, அன்பான அம்மாக்கள் கிடைக்கப் போறோம். இனிமே என்னடி போடி உன் வேலைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா மாசா ஐயய்யய்யோ! இப்ப பார்த்தீங்கன்னா போய் உட்கார்றாங்க. இப்ப சந்தாவும் நல்ல பிள்ளை 3 அம்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. சேரன் தாங்க வந்து சொல்றாங்க. என்ன கார்த்திகா 2 அம்மான்னு சொல்ற, 3 அம்மான்னு சொல்லு. என் பொண்டாட்டியும் அம்மா மாரி தான்." "ஐயோ! மாமா தெரியாம மறந்துட்டு சொல்லிட்டேன். இனிமே 3 அம்மா. வனதே நில்லு. இந்தா பூவு. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. வா மாமா" அப்படின்னு பாண்டிய பிடிச்சு உட்கார வச்சு தாலிய கட்ட சொல்றாங்க. வானதி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுது. வேற வழி இல்ல. அதுக்கப்புறம் "நில்லு வானதி. மாமா ஆசையா ஒரு முத்தம் குடுத்துக்கட்டா?" "குடுத்துக்க கார்த்திகா." "உம்மா" அப்படின்னு குடுக்க, உடனே
டக்குன்னு கேட்காம பாண்டி குடுக்க, "அட பாவி! நம்மலாம் கேட்டா தான் குடுப்பான். கேட்டாலும் குடுக்க மாட்டான். அங்க உடனே குடுக்குறான். ச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி, "வா டாக்டர்" அப்படின்னு அவங்க போறாங்க. அப்பாடா! நம்மள பிடிச்ச பீட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாரும் ஹேப்பியாறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இது கனவா இருக்கக்கூடாது. இப்படி நடந்தா நல்லா தான் இருக்கும். எல்லாரோட ரசிகர்களோட ஆசையும், ஏக்கமும் இதுதான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.